கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கார்த்திகிட்ட வசமாக சிக்க வச்சுட்டாங்க ரம்யாவை வந்து அந்த வெங்கையா வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரம்யா வந்து செம கடுப்பில் இருக்காங்க. நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாலே அந்த மீனாட்சியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நம்ம முதல்ல நல்ல பேர் எடுத்துகிட்டு அவள் தான் இந்த மாதிரி என்னை அலக்கடிச்சான்னு கார்த்திகிட்ட வந்து போட்டு விட்டு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. தீபா எமோஷ்னலாக தாலியை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நிச்சயமாக உங்கள் கழுத்துக்கு தாலி நல்லபடியாக வந்து சேரும் அப்படின்னு அபிராமி அம்மா நம்பிக்கை கொடுக்குறப்ப அது எனக்கு தெரியும் அத்தை, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக ரம்யா வந்துடுறாங்க. என்னம்மா வாமா உன்னை காணுமேன்னு நானும் தேடிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக அந்த சமயத்தில் வந்துட்டேன் அப்படின்னோடனே இல்லை ஆண்டி நான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்து அங்கே போயிருந்தேன், ஆனால் நீங்கள் இங்கே வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னோடனே ஏம்மா யாரும் சொல்லலையா? இல்லை மீனாட்சி சொல்லி தான் நான் வந்து அங்கே போனேன், கடைசியில் பார்த்தா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. ஆமாம் அத்தை, நான் தான் வந்து அவளை வர சொல்லலான்ட்டு சொல்லியிருந்தேன்னா அதுக்கடுத்து நீங்கள் இங்கே வரேன்னு சொன்னதை வந்து நான் வந்து மறந்துட்டேன், நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்த பிஸியில் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா, வேணுன்ட்டே என்னை வந்து அலக்கடிச்சுவிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு நீ வந்து இப்படி நல்ல பேர் எடுக்கிறியா? சரி விடு, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்புறமேட்டுக்கு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு வழக்கம் போல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரம்யா. கரெக்டாக வந்து அந்த பக்கம் கார்த்திக் வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே டக்குன்னு நவுந்து போய் பேசலான்ட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டப்ப சார் நீங்கள் வந்து என்னை தேடுனதா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வெங்கையா பேசுகிறேன்னு. வெங்கையானா யார் எனக்கு புரியல அப்படின்னு. அந்த மண்டபம் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க, யாரோ ஒருத்தர் செக்யூரிட்டி கிட்ட வந்து கொடுத்துருந்தீங்களே என் நம்பரு, இப்போ தான் உங்கள் விசிட்டிங் கார்டு கிடச்சிச்சு, அதான் நான் உங்களை பார்த்து பேசினேன் அப்படின்னா. ஆமாம் சமீபத்தில் யாருக்காவது அந்த இடத்த 2 நாள் வாடகைக்கு விட்டிங்களா அப்படின்னா. ஆமாம் சார் ஒரு சாமியாருக்கு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா, அவங்கள வந்து யார் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி விட்டது, உங்களுக்கு அட்வான்ஸு இடத்துக்கெலாம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறப்ப யாரோ ஒரு லேடி தான் சார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே லேடியா, அவங்க பேர் ஏதாவது தெரியுமா அப்படின்னோடனே ஒரு செகண்ட் வெங்கையா யோசிச்சுட்டு பட்டுன்னு வந்து ரம்யா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனது ரம்யாவா அப்படின்னோடனே கார்த்தி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இங்கே வீட்டில் வந்து ரம்யா வந்து அபிராமி கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் வந்து நாடகங்கிறத வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல. வெங்காய கிட்ட கரெக்டாக வந்து ரம்யாவை பற்றி போட்டு உடச்சிட்டாங்க. கார்த்தி வந்து சரி நடக்கட்டும் நடக்கட்டும், சரி இதே விஷயத்த வந்து நீங்கள் இவங்க தானா அப்படின்னு கார்த்தி வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஃபோட்டோ அனுப்பி பார்த்தோன்னா ஆமாம் சார் இந்த ரம்யா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கார்த்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, இவ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா, சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ரம்யா வந்து கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற எபிசோடு அப்கமிங் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னே சொல்லலாம். ஒரு அடி அடித்தா கார்த்தி நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.